ஹலோ கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தட்டுக்கு மேலே நம்ம ஒரு ஸ்டென்சில்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த இது ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல மாவு இருக்கு இல்லையா, அதனால கொட்டிக்கலாம். கோல மாவு என்ன பண்ணிக்கிறோம், நல்லா அப்படி ஜஸ்ட் கொட்டிக்கிறோம். கொட்டிக்கிட்டு என்ன பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு விசிட்டிங் கார்டு இருந்துச்சுன்னா அது இதை நல்லா பிடிச்சிக்கிட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இது வந்து இன்னும் கொஞ்சம் கோலமாக கொட்டினா நல்லாயிருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே பாருங்கள், இதை நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம ஜஸ்ட் டெஸ்ட் தான் பண்ண போகிறோம், சாம்பிள் டெஸ்ட் தான். அதனால் நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ அந்த டிசைன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுக்கு 10க்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க அப்படின்றத பாருங்கள். இப்போ ஒரு டிசைன் முடிச்சிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் டிசைனுக்கு போயிடலாம். இதையே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நெக்ஸ்ட்டு ஒர்க்குக்கு வந்து எடுத்துக்கலாம். நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ வந்து இந்த ஒரு அச்சு வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நல்லா. இது மாதிரி ஸ்டென்சில்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கோலம் மாவு பிடிக்கும். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் பார்க்கவும் நல்லா பளிச்சுன்னு அழகாக இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் நல்லா ஒரு நல்ல முக்கியமான ஒரு நல்ல நாளில் இந்த ஸ்டென்சில்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பூஜை அறையில் உங்களுக்கு எங்கே வேணுமோ, என்ட்ரன்ஸில் அது மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு ஜஸ்ட் நம்ம எடுக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த விநாயகர் மாதிரி ஒரு ரங்கோலி வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? சரி, இது வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்றதை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ விளக்கு ஸ்டென்சில்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். இதுக்கு வந்து மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கோலம் மாவு இருக்கு இல்லையா, அதை நல்லா ஃபுல்லாக போய் கொட்டிக்கலாம். கொட்டிக்கிட்டு நம்ம இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்னும் கூட நம்ம பண்ணாத இடத்துலலாம் கொஞ்சம் லைட்டாக அது மாதிரி கோலம் மாவு பவுடர்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு கையால் கூட என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் வந்துக்கா பாருங்கள், ஒரு விளக்கு மாதிரி எல்லாம் அழகாக வந்திருக்கா. ஸோ இதுக்கு என்ன மார்க் நீங்கள் கொடுப்பீங்க 10க்கு அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டிசைன் ட்ரை பண்ணலாம். இந்த டிசைன் ட்ரை பண்ணோன்னா இது மாதிரி நல்லா வந்து இது மாதிரிலாம் பவுடர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை அப்படியே எடுத்து பார்க்கலாம். அந்த டிசைன் வந்திருக்கா. இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது மாதிரி ஸ்டென்சில்ஸ்லாம் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னும் வந்து ஃபைனலாக இதில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டென்சில்ஸ்லாம் எப்படி அழகாக வருதுன்னு பார்க்கலாம், செக் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து நல்லா அப்படி தூவி விட போகிறேன். சரிங்களா? இப்போ நம்ம இப்படி
தூவி விட்டுட்டோமா. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் டிசைன் எப்படி வந்துருக்குன்ட்டு. அந்த ஃப்ளார் டிசைன் அழகாக இருக்கா? ஓகே. ஸோ இது மாதிரி டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது மாதிரி ஸ்டென்சஸ்லாம் நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த டிசைனில் அழகாக கோலமாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஓகேங்களா? இது மாதிரி பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து பார்ப்போம். இந்த டிசைன் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது மாதிரி ஸ்டென்சர்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.